தினம் ஒரு திருக்கோயில் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் வல்லக்கோட்டை எரையூர் அருள்மிகு இருள் நீக்கீஸ்வரர். ஞானம் அஞ்ஞானம். ஞானம் என்பது பரிபூரண நிலை, அஞ்ஞானம் என்பது பரிபூரணமற்ற நிலை. அஞ்ஞானம் இருளை குறிக்கக்கூடியது. ஒருவர் மனதில் இருக்கிற இருள் அகன்று மனமும் வாழ்க்கையும் பிரகாசிக்க வேண்டுமென்றால் இறைவன் அருள் தேவை. அத்தகைய இறைவனே இருள் நீக்கீஸ்வரர் என்கிற திருநாமத்தோடு வல்லக்கோட்டைக்கு அருகே எரையூரில் குடிகொண்டிருக்கிறார். வாருங்கள், எரையூர் அருள்மிகு இருள் நீக்கீஸ்வரரை தரிசிப்போம். எங்கே இருக்கிறது எரையூர்? ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவு. முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற வல்லக்கோட்டையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு. சென்னைக்கு அருகே அமைந்திருக்கிற இந்த ஆலயம் பலராலும் அறியப்படவில்லை. வல்லக்கோட்டைக்கு வருகிற பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர். ஆனால் வல்லக்கோட்டைக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை எவரும் இன்னும் அறியவில்லை. இந்த ஆலயம் மிக சமீபத்தில்தான் எடுத்து கட்டி முடிக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து வருகிற இந்த ஆலயமானது காலத்தின் கோலத்தால் சிதைந்து போய் பக்தர்கள் வரத்தே இல்லாமல் காணப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால்தான் ஆன்மீக அன்பர்கள் ஒருங்கிணைந்து இந்த ஆலயத்தை எடுத்து கட்டியிருக்கிறார்கள். தற்போது நாம் தரிசிக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் 2 வருடங்களுக்கு முன்னால் புனரமைக்கப்பட்டது. எரையூர் என்கிற பெயர் எப்படி ஏற்பட்டது? அந்த காலத்திலே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. சேர நாட்டுக்கு ஒரு சிறப்பு, சோழ நாட்டுக்கு ஒரு சிறப்பு, தொண்டை மண்டலத்திற்கு ஒரு சிறப்பு. இந்த தொண்டை மண்டலத்தில் என்ன சிறப்பு தெரியுமா? பல்லவர்கள் இந்த பகுதியில் ஏராளமான ஏரிகளை கட்டினார்கள். என்ன காரணத்தினால் இங்கே ஏரிகள் அதிகம்? இந்த பகுதியில் ஆறு என்பது கிடையாது, அதாவது நதி கிடையாது. நதி ஓடினால் அதன் மூலம் நீர் ஆதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். பல்லவர்கள் ஆண்ட இந்த தொண்டை நாட்டில் ஆறுகள் அதிகம் காணப்படாததால் ஏரிகளை அந்த காலத்திலேயே வெட்டி வைத்தார்கள். பொன்னேரி, கடப்பேரி என்று ஏரி என்கிற பெயரில் முடியக்கூடிய பல இடங்கள் எல்லாமே பல்லவர் காலத்தில் அமைத்தவை என்று சொல்லப்படுகிறது. தற்போது நாம் தரிசிக்கும் இந்த ஆலயத்தைச் சுற்றி 5 ஏரிகள் காணப்பட்டனவாம். இந்த ஏரியானது இயற்கை எழில் சூழ காணப்பட்டது. ஏரிகள் நிறைந்த காரணத்தினால் இந்த ஊர் ஏரியூர் என அப்போது அழைக்கப்பட்டு பின்னாட்களில் அது மெல்ல மெல்ல மருவி எரையூர் என்று ஆகியிருக்கலாம் என்கிறார்கள். இந்த திருத்தலத்தோடு பெரிதும் தொடர்புடையவர் அகத்திய மாமுனிவர். அகத்திய மாமுனிவர் இந்த சென்னை நகரத்திலே பல ஊர்களுக்கும் பயணித்து அங்கெல்லாம் சிவலிங்கங்களை ஸ்தாபித்தார் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கையிலையிலே சிவபெருமான் ஆணைக்கு இணங்கி உலகை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தென் திசை நோக்கி பயணித்து வந்தார் அகத்தியர். பொதிகையில் திருக்கல்யாண தரிசனம் பெற்ற பின்னால் தென் பக்கமாக வருகிறார் அகத்தியர். இந்த தொண்டை மண்டலத்திலே ஒவ்வொரு சிவத்தலமாக சென்று தரிசித்து கொண்டு வருகிறார். அப்படி ஒவ்வொரு சிவாலயமாக தரிசித்து கொண்டு வருகிற போது எரையூர் திருத்தலத்திற்கும் வந்திருக்கிறார். இந்த எரையூர் என்பது
கடம்ப வனமாக அந்த நாளில் காணப்பட்டது. கடம்ப மரங்கள் அதிகம் காணப்பட்ட தலம் இது. இந்த கடம்ப மரங்கள் சூழ்ந்திருந்த பகுதியில் காணப்பட்ட சிவலிங்கத்தை பூஜித்தார். இந்த ஊரிலே சிவலிங்கத்தை பூஜிப்பதற்கு நீர் காணப்படவில்லை. ஊரைச் சுற்றிலும் சூரியனது உக்கிரமான கதிர்கள் தாக்கிக் கொண்டிருந்தன. சூரியனின் உக்கிரம் காணப்பட்டால் அங்கே நீருக்கு பஞ்சம் காணப்படும். இந்த எரையூரும் எரையூரை சுற்றியிருக்கிற பகுதிகளும் சூரியனின் தாக்கத்தால் சூடு அதிகமாகி நீர் என்பதே சற்றும் இல்லாமல் காணப்பட்டது. இந்த பூமியே வெப்பத்தால் தகித்து கொண்டிருந்தது. வெம்மையை குறைக்க வேண்டுமென்றால் சூரிய பகவானின் கருணை வேண்டும். அதாவது தனது கதிர்களின் வீச்சை குறைத்து கொள்ள வேண்டும். சந்திர பகவானின் அருளும் வேண்டும். எனவே இந்த வெப்பத்தை குறைக்க வேண்டி சூரியனையும் சந்திரனையும் பிரார்த்தித்தார் அகத்தியர். அடுத்த கணமே இந்த இருவரும் அகத்தியருக்கு முன்னால் தோன்றினார்களாம். ஒரே நேரத்திலே சூரியனும் சந்திரனும் சந்தித்து கொண்டால் என்ன சொல்வோம்? அன்று அமாவாசை தினம் என்று சொல்வோம். இருவரும் ஒரே நேர்கோட்டில் வருகிற தினம்தான் அமாவாசை. எரையூர் திருத்தலத்திலே சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைந்து தோன்றிய காரணத்தினால் அடுத்த கணம் இந்த பிரபஞ்சமே இருளில் மூழ்கியது. எங்கெங்கும் இருள் காணப்பட்டது. இந்த நிலையை அறிந்து கொண்ட அகத்தியர் சூரியன், சந்திரன் மற்றும் பஞ்சபூதங்கள் அனைத்தும் எரையூரில் குடிகொண்டிருக்கிற சிவலிங்க திருமேனியை வணங்கி பிரார்த்தித்தனர். ஜோதி பிழம்பாக சிவபெருமான் தோன்றி அனைவரையும் ஆசிர்வதித்து மீண்டும் வெளிச்சத்தை பரவவிட்டாராம். அதாவது இருளை நீக்கினாராம். இந்த காரணத்தினால் எரையூர் இறைவன் இருள் நீக்கீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். சூரிய பகவான் தன் இரு மனைவிகளான உஷா மற்றும் சாயாதேவியுடன் இந்த திருத்தலம் வந்து இறைவனை தரிசித்திருக்கிறார். எனவே இந்த இருள் நீக்கீஸ்வரர் சூரிய பகவானை வலக்கண்ணாகவும் சந்திர பகவானை இடக்கண்ணாகவும் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டிலேயே சோழர்கள் அற்புதமான கோவிலை இங்கே எடுப்பித்தார்கள். இந்த தலம் பிரணவ மந்திர தலம் என்று அழைக்கப்படுகிறது. என்ன பிரணவ மந்திரம்? ஓம் என்பதுதான் பிரணவ மந்திரம். அ, உ, இம் என்கிற இந்த 3 எழுத்துக்களின் கூட்டே ஓம் என்று சொல்லப்படுகிறது. அகரமாகிய சூரிய பகவானும் உகரமாகிய சந்திர பகவானும் மகரமாகிய அக்னி பகவானும் இணைந்து வணங்கிய காரணத்தினால் இந்த திருத்தலம் பிரணவ மந்திர தலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தலத்திலே குடிகொண்டிருக்கிற விநாயகப் பெருமான் பாலச்சந்திர விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். பொதுவாக விநாயகப் பெருமானுக்கு பல திருவடிவங்கள் உண்டு. அவற்றிலே பாலச்சந்திர விநாயகர் என்பதும் ஒரு முக்கியமான திருவடிவம். பால என்பது இளமையை குறிக்கக்கூடியது. சந்திர என்பது சந்திர பகவானை குறிக்கக்கூடியது. சர்வேஸ்வரனுக்கு சந்திரசேகரன் என்கிற திருநாமம் உண்டு. என்ன காரணம் தெரியுமா? சந்திர பகவானை தனது சிரசில் சூடியிருக்கின்ற காரணத்தினால்
சர்வேஸ்வரன் சந்திரசேகரன் என்று அழைக்கப்படுவார். விநாயகப் பெருமானுக்கு எப்படி பாலச்சந்திர விநாயகர்? காரணத்தை பார்க்கலாமா? கையிலையிலே ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதியும் வீற்றிருக்கிற போது நாரத பகவான் ஒரு கனியுடன் வந்த கதையை நாம் அறிவோம். ஞானப்பழம் என்று சொல்லுவோம். பழனி என்கிற திருத்தலத்தின் திருவரலாறு வருவதற்கு உருவான கதை அது. இந்த ஞானப்பழத்தை தான் பெற வேண்டி முருகப்பெருமான் மயில் வாகனத்தின் மீதமர்ந்து உலகை வலம் வருகிறார். அந்த வேளையிலே அம்மை அப்பனை வலம் வந்து ஞானப்பழத்தை பெற்றுக்கொள்கிறார் விநாயகப் பெருமான். மிக குறுகிய நேரத்திலே இப்படி ஒரு திருவிளையாடல் மூலம் முருகப்பெருமானை ஏமாற்றி இந்த ஞானப்பழத்தை விநாயகர் பெற்றுவிட்டாரே என்று அங்கிருந்த சந்திர பகவான் சிரித்து விட்டாராம். சந்திர பகவானின் இந்த சிரிப்பானது தன்னை இகழ்வதாக அமைந்திருக்கிறது என்று கருதிய விநாயகப் பெருமான் சந்திர பகவானுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டாராம். உன் ஒளியை நீ இழப்பாய் என்று சாபம் கொடுத்து விட்டார். சந்திர பகவான் தனது ஒளியை இழந்தார். மிகவும் அல்லலுற்றார். இந்த சாபத்திற்கு விமோச்சனம் வேண்டும் என்று விநாயகப் பெருமானிடமே வேண்டினார். அதன்படி தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற எறையூர் திருத்தலத்தில் பஞ்சபூத தீர்த்தங்களுள் ஒன்றான மகாதேவ தீர்த்தத்தில் நீராடி இங்கே குடிகொண்டிருக்கிற விநாயகப் பெருமானை தரிசித்து தனது சாபம் நீங்க பெற்றாராம் சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு ஒரு சாப விமோச்சனத்தை இந்த திருத்தலத்தில் கொடுத்தமையால் இங்கே இருக்கிற விநாயகப் பெருமான் பாலச்சந்திர விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த விநாயகப் பெருமானை தரிசித்தால் திருமணத் தடையானது நீங்கும். ஆண்களும் பெண்களும், அதாவது திருமணம் ஆகாதவர்கள் சங்கடகர சதுர்த்தி தினங்களில் இந்த விநாயகப் பெருமானை வணங்கினால் பலன் காணலாம். வல்லக்கோட்டை எறையூர் அருள்மிகு இருள் நீக்கீஸ்வரர். இந்த ஆலயத்திலே சந்திர பகவானுக்கு ஒரு சிறப்பு சன்னதி உண்டு. சந்திர பகவானுக்கு எதிரே சுக்கிரன் காணப்படுகிறார். இந்த ஆலயத்திலே எண்ணற்ற திருச்சன்னதிகள் காணப்படுகின்றன. நர்த்தன விநாயகர், ஸ்தித தட்சிணாமூர்த்தி, தனிச்சன்னதியில் விநாயகர், லிங்கோத்பவர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், சங்கர நாராயணர், ஆஞ்சநேயர், அகத்தியர், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், துர்காம்பிகை, காலபைரவர் என்று எண்ணற்ற திருச்சன்னதிகள். இந்த தலத்திலே அருள் பாலிக்கின்ற அம்பாள் இன்பாம்பிகை என்று அழைக்கப்படுகிறாள். இந்த பெயரை கேட்டாலே இன்பம் என்கிற வார்த்தை நமக்கு எத்துணை ஆனந்தமாக இருக்கிறது. நமக்கெல்லாம் இன்பத்தை வழங்குபவள் இன்பாம்பிகை. இந்த பெயருக்கான காரணம் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். அகத்திய பெருமான் காஞ்சியில் அமைந்திருக்கக்கூடிய சிவாலயங்களை தரிசித்துவிட்டு அங்கே அமைந்திருக்கக்கூடிய காமாட்சி அம்மனையும் தரிசித்துவிட்டு ஒவ்வொரு ஆலயமாக வந்து கொண்டிருக்கிறார். அப்படி தரிசித்துக் கொண்டே வந்தவர் எறையூர் திருத்தலத்திற்கும் வந்தார். இந்த ஆலயத்தில் அப்போது அன்னையின் சந்நிதி கிடையாது. காஞ்சிபுரத்திலே அன்னை காமாட்சி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றபடியால் அங்கே அமைந்திருக்கிற எந்த ஒரு சிவாலயத்திலும் அன்னைக்கு திருச்சன்னதி கிடையாது. இந்த திருத்தலம் வந்த அகத்தியர் மனம் இயங்குகிறதாம்.
இத்தனை ஆலயங்களில் அன்னையை தரிசிக்க முடியவில்லையே, இந்த ஆலயத்திலாவது என் மனம் இன்பமுறுமாறு ஒரு அன்னையின் தரிசனம் கிடைக்காதா என்று ஈஸ்வரனிடம் பிரார்த்திக்கிறார். அகத்தியரின் மனதில் ஒரு இன்பத்தை ஏற்படுத்த அந்த திருத்தலத்திலே ஈஸ்வரன் இன்பாம்பிகையை அனுப்புகிறார். அந்த அன்னையே நிரந்தரமாக இங்கே குடிகொண்டிருக்கிறார். அகத்தியர் மனதில் இன்பத்தை ஏற்படுத்திய இந்த அன்னையாகப்பட்டவள் வருகின்ற பக்தர்கள் மனதிலும் இன்பத்தை ஏற்படுத்துகிறாள். நாம் எத்தகைய துயரில் இருந்தாலும், எத்தகைய கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த ஆலயத்து அன்னையை வணங்கினால் அத்தனையும் தவிடுபொடியாகும். நம் மனதிலே இன்பமானது ஊற்றாக பெருக்கெடுக்கும். இந்த ஆலயத்திலே நித்தமும் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நாளிலேயே மன்னர்கள் நிபந்தங்களை வழங்கியுள்ளனர். 36 மாடுகள் 40 ஆடுகளை வழங்கியதாகவும் ஒரு கல்வெட்டு காணப்படுகிறது. இந்த ஆலயத்திலே காணப்படுகிற நந்திதேவர் வெகு சிறப்பானவர். பிரதோஷ காலத்தில் இவருக்கு விசேஷமான அபிஷேகங்கள், அலங்காரங்கள் நடைபெறுகின்றன. திரளான அன்பர்கள் அன்றைய தினம் ஆலயத்தில் கூடுகிறார்கள். இந்த ஆலயத்திலே பழமையான ஒரு புற்று பன்னெடும் காலமாக தரிசனம் தந்து கொண்டிருக்கிறது. நமது கலாச்சாரத்தில் புற்று வழிபாடு என்பது பண்டைய நாளில் இருந்தே தொடர்ந்து வருவது. இந்த புற்றுக்கு விளக்கேற்றி வழிபடுகிறார்கள் பக்தர்கள். இந்த புற்று மண்ணை பிரசாதமாக எடுத்து கொண்டால் சகலவிதமான நோய்களில் இருந்தும் நாம் நிவாரணம் பெறலாம். இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் கடம்ப மரம். கடம்பன் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த பெயர். வல்லைக்கோட்டைக்கு அருகே காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த தலத்து முருகனும் சிறப்பானவராக கருதப்படுகிறார். இந்த முருகப்பெருமானை வணங்கினால் எத்தகைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றக்கூடியவர் என்று சொல்கிறார்கள். மொத்த நட்சத்திரங்கள் 27. இந்த 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான 27 மரங்களும் அதற்குரிய லிங்கங்களும் ஆலயத்தில் காணப்படுகின்றன. இந்த ஆலயத்திலே காணக்கூடிய தட்சிணாமூர்த்தி திருவடிவம் வெகு சிறப்பான ஒன்று. என்ன திருநாமம் பார்த்தோமல்லவா? ஸ்தித தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி பல வடிவங்களில் காணக்கூடியவர். யோக தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி, ஞான தட்சிணாமூர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய வரிசையில் இந்த ஸ்தித தட்சிணாமூர்த்தி முக்கியமானவர். ஸ்திதம் என்றால் ஸ்திரம் என்று பொருள். ஸ்திரம் என்ற வார்த்தைக்கு அனைத்துக்கு பின்னரும் அழிவின்றி இருப்பது என்பது பொருள். அப்படியானால் இந்த தட்சிணாமூர்த்தி எதை நமக்கு உணர்த்துகிறார்? நம்மிடம் இருக்கக்கூடிய மாயையை, அதாவது மாய இருளை அகற்றி உயிர்களை இறைப்பக்கம் திருப்புகின்ற காரணத்தினால் இந்த வடிவமானது ஸ்தித தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. நாமெல்லாம் மாய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழிவுக்கு பின்னால் இறைவனால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக இந்த திருவடிவமானது ஏற்பட்டது. இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கிற அற்புதமான திருவடிவம் ஸ்தித தட்சிணாமூர்த்தி. இவருக்கு பாம்பு கிடையாது, நெருப்பு இல்லை, மான் கிடையாது. மௌனமாக இருந்து வேதங்களுக்கு விளக்கத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இருள் அகல வேண்டும், அகத்திலும் புறத்திலும். இன்பம் ஏற்பட வேண்டும் எல்லோரது வாழ்க்கையிலும். இருள் நீக்கீஸ்வரரும் இன்பாம்பிகையும் அத்தகைய அரும்பணிகளை
ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எறையூரிலே. எத்தனையோ ஆண்டு காலம் இருளாக கிடந்த ஆலயம் 2 ஆண்டுகளுக்கு முன் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தான் எப்போது மீண்டும் வரவேண்டும் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் புரியும். வாருங்கள் எறையூருக்கு. இறை தரிசனம் இருள் அகற்றட்டும், இன்பம் பெருகட்டும்.